அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். அன்பான ரிஷபராசிக்காரர்களே, நிகழ இருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், ரோஹிணி மிருகசிருஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஜென்ம குருவால உங்களுக்கு வளம் வந்து சேருமா அப்படின்னு பார்ப்போம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் 1/5/2024 முதல் உங்கள் ராசியிலேயே அடியெடுத்து வைக்க போறாரு. வசீகரமான குணமும் வசீகர தோற்றமும் கொண்டவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. ராசிக்கு 5ல் கேதுவும் 11ல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஜென்ம குருவோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியானவர் குரு பகவான். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் நுழைவது விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லணும். விரயத்தில் குரு நின்ற காலத்துலலாம் வீட்டை விட்டு சென்றவர்கள், சிறை தண்டனை அனுபவித்தவங்க, தொழில் உத்தியோகத்திற்காக குறுகிய காலம் வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள், வைத்தியத்திற்காக அதிக காலம் மருத்துவமனையில் தங்கியவங்கள்லாம் மீண்டும் தங்களுடைய குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிகிறதால பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடு
விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள், இழப்புகள், வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம், அனுபவித்த துன்பம் எல்லாத்திலிருந்துமே உங்களுக்கு மீளக்கூடிய நேரம் வந்துடுச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொட்டது துலங்கும், பட்டது பூக்கும், விட்டது பிடிக்கும், இழந்ததை மீக்கும் அப்படிங்கிற அற்புதமான காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். நவகிரகத்திலேயே குரு பகவான் சுபகிரகம். அவர் உங்கள் ராசிக்கு 8, 11க்கும் அதிபதியானவர். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகைகிரகம் அப்படிங்கிறதாலையும் ஜென்ம ராசியில் குரு வரும் பொழுதும் நீங்கள் சிக்கனம் அப்படிங்கிறது கடைபிடிக்க முடியாத போகலாம். செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னா சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்களை வாங்குங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலத்திலலாம் நீங்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்குங்க. ஆரோக்கியத்துக்காக நீங்கள் அதிகம் செலவிட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். குரு பகவானோட பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதியுது. 5ஆம் இடத்து பார்வையால் ரிஷபராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு 5 நிமிடம் வேலை செய்யும் போது வாழ்வில் செட்டிலாக தேவையான அனைத்து அமைப்புகளும் கூடி வரும். அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வம், பூர்வீகம், குழந்தைகளை பற்றி கூறும் இடம் அப்படிங்கிறதால பல வருடங்களாக பூர்வீகத்தை மிதிக்காதவங்க கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பூர்வீகத்தில் தங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்து நிலவிய சர்ச்சைகள், பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்கள் கைக்கு சேரும். தான் பிறந்த மண்ணில் கைப்பிடி மண்ணாவது சொந்தமாக வாங்க முடியுமா அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிலம், தோட்டம், வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புத்திரகாரக கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு புத்திர பாக்கியத்தை பார்க்கறதால பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குரு பகவானால். அதுவும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவரோட விருப்பம், லட்சியம், ஆசையை அப்படிங்கிறது குறிக்கும். இடம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். பதவி ஸ்தானம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பதவி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இனிமேல் பதவி அப்படிங்கிறதே கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நடிப்பு திறமையால் பலவிதமான சாதனைகளையும் செஞ்சு சாதனை புரிவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் இடத்து பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மகுருவோட சப்தம பார்வை நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் பதியுது. அங்கே குருவின் பார்வையோடு 9, 10க்கு அதிபதியான சனியின் பார்வையும் இருக்கிறதால தொழில் வியாபாரத்திலெல்லாம் உன்னத நிலை அப்படிங்கிறதே கிடைக்கும். இதுவரைக்கும் தனித்து சுயத்தொழில் நடத்தியவங்கெல்லாம் நண்பர்கள், வாழ்க்கை துணை, உற்றார் உறவுகளோடு இணைஞ்சு புதிய கூட்டுத்தொழில் தொடங்குறதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க. இனிமேல் ஏற்கனவே கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கலாம் புதிய பங்குதாரர்களை சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும், சேர்த்துக்குவீங்க. தொழிலுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வேலைக்காகவோ அதில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்துட்டு இருந்த தம்பதிகள்லாம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். கூட்டு குடும்பமாக வசிக்கும் உறவுகளுக்குள்ள அன்பும் அனுசரணையும் அதிகமாக இருக்கும். இனிமேல் விட்டு கொடுத்து போவீங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்கும். இது மாதிரி குருவின் 9ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் பதியுது. தடைப்பட்ட அனைத்து பாக்கியங்களுமே உங்களுக்கு கூடி வரும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பிறந்த குலத்தின் மீது உங்களுக்கு பெரிய மதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இனிமேல் எதற்கும் கலங்காம மன உறுதியோடு செயல்படுங்க. உயர்கல்வி முயற்சியிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு குடியுரிமையெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது, பேரன் பேத்தி பிறக்கிறது போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதால மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பெற்றோர்கள், முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பித்ருக்கள் வழிபாடும் ஹோமங்களும் வீட்டில் செய்வீங்க. புனித தலங்கள், புனித யாத்திரைகள்லாம் சென்று வருவீங்க. குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். நீங்கள் கோவில் கட்டுதலுக்கு தேவையான பொருளாதார உதவியை செய்வீங்க.
குருவோட வக்ரகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. இக்காலத்தில் குரு பகவான் ரோகிணி மற்றும் மிருகசிருஷ நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கிறதால இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் காலமாக தான் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். மருத்துவ செலவு குறையும். பணிபுரி இடத்துல பாராட்டும் புகழும் கிடைக்கும். மாலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறதும், வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. சுப செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தலைகள் அப்படிங்கிறது இருக்காது. பெண்கள்லாம் தொழில் உத்தியோகத்துலலாம் தனித்தனி முத்திரையை பதிப்பீங்க. அரசு வழியில் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் உறவுகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் எல்லாம் கவனமாக கையாளணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே 5ல் கேதுவும் 11ல் ராகும் இருக்கிறதால பல சாதகங்கள் இருந்தாலும் இனம் புரியாத மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் கை கால் வலி அதிகமாகவே இருக்கும். தம்பதிகளுக்குள் இருந்துட்டு வந்த ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் உங்களுக்கு. இனிமேல் மாணவர்கள்லாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. அதனால ஆழ்மன சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. இனிமேல் படித்த பாடம் அப்படியே மனதில் பதியும். இனிமேல் 2025 ஆண்டு பொதுத் தேர்வில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு அதிகமாக நல்ல பலன்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரர் பதிகம் படித்து நந்தி பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிந்தித்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.